சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் இப்போ 2 பிரம்மாண்டமான படங்களை எதிர்பார்த்து இந்த தமிழ் சினிமாவே காத்து கிடக்கு. ஒன்று நம்ம ரஜினியோட கூலி, இன்னொன்று நம்ம விஜயோடைய ஜனநாயகன் படம். இந்த 2 படங்களுக்காக தான் இப்போ ரசிகர்கள் அனைவரும் காத்து கொண்டு இருக்காங்க. இன்று விஜயோடைய 51வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளைக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. கண்ணா, மேலும் மேலும் நீ உயரணும். கண்டிப்பாக இந்த உயரம் உன்னை எங்கேயோ கொண்டு போய்விடும். அரசியலில் நீ பல சாதனைகளை செய்வா. கண்டிப்பாக என்னுடைய உறுதுணை எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருது. அவரது ரசிகர்கள் இந்த கிளிம்ஸ் வீடியோவை இணையத்தில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. என்னதான் ரஜினிக்கும் விஜய்க்கும் சண்டை இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் நம்ம ரஜினி அவர்கள் ஜனநாயகன் கிளிம்ஸை பார்த்ததாகவும், கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கு, கண்டிப்பாக நீ சாதிப்பு கண்ணா, உன்னோட கடைசி படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த கிளிம்ஸ் வீடியோவை பார்க்க முக்கியமான காரணம் என்னென்னா, வினோத் அவர்கள் நம்ம ரஜினியோட அடுத்த படத்தை எடுக்க போகிறதா சொல்லப்படுது. இதனால் இந்த கிளிம்ஸ் வீடியோவை நம்ம ரஜினிகாந்த் கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. ரஜினிகிட்ட போட்டு காமிச்ச உடனே அவர் ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். மேலும் இந்த ஜனநாயகன் படம் கண்டிப்பாக அரசியல் பேசும் எனவும், இந்த அரசியல் கண்டிப்பாக விஜயோடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. மேலும் கண்டிப்பாக நீ மென்மேலும் மேலே வேறு இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது வெறும் சாதாரணமான பட்டம் தான். அதையும் தாண்டி நீ ஜனங்களோட நாயகனாக மின்னுவ. கண்டிப்பாக இந்த மக்கள் உன்னை ஜெயிக்க வைப்பாங்க, கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் நம்ம விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும், கண்டிப்பாக ரஜினியும் விஜயும் என்றைக்குமே சண்டை போட்டது கிடையாது. நம்ம ரஜினிகாந்த் விஜயை அவரோட பையன் மாதிரி தான் பார்க்குறாரு. அவரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி ஸ்டாண்டர்டெலாம் நிற்கிறாரு. அதற்கு காரணம் நம்ம ரஜினிகாந்த் தான். அவரை ஃபாலோ பண்ணி வந்தது தான். இப்படி ரஜினியை ஃபாலோ பண்ணி உச்சத்துக்கு வந்திருக்க நம்ம விஜய் கண்டிப்பாக அரசியலும் மிக பெரும் உச்சம் தொடுவார் என நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கூலி படத்துடைய கிளிம்ஸ் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துடும். கூலி படத்தோட கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.